இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டேயும் மொபைல் வந்துருச்சு. எந்த நேரமும் 24 மணி நேரமும் நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோன்னே சொல்லலாம். அந்த மொபைலை லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு 10 இம்பார்ட்டண்டான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் மெயின்டெனன்ஸ் டிப்ஸு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட மொபைலுன்றது நம்மளுக்கு ஒரு கை மாரி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு கை மாரி இல்லை ஒரு ஃப்ரெண்டு மாரி ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எந்த நேரமும் மொபைல் இல்லாமல் நம்ம இருக்கிறதே இல்லை. அந்த மொபைலை டாப் 10 மொபைல் மெயின்டெனன்ஸ் டிப்ஸு அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஒரு 10 டிப்ஸு சொல்கிறேன். இந்த 10 டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மொபைலோட லைஃப் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மொபைல் வந்து ஒரு வருஷம் தான் 2 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியுது, 3 வருஷம் கூட வரமாட்டேங்குது, 4 வருஷம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் உங்களோட லைஃப் டைம் வந்து தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 2 வருஷம் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து 3 வருஷம் 4 வருஷம் தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். அதுக்கான டிப்ஸ் தான் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்ரி சார்ஜ், இதுலேருந்தே ஒவ்வொன்றா போகலாம். பேட்ரி சார்ஜர் இது ரெண்டுமே சொல்லிவிட்டு அடுத்து பார்க்கலாம். பேட்ரி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20% 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, ஒரு சிலர் ட்ரைவ் பண்ண விட்டுருவாங்க. அது 10% வரும், 5% வரும், 1% வரும், 0% வந்ததுக்கப்புறம் தான் அதை சார்ஜே போடுவாங்க. அது அவங்க வேலையினாலேயும் இருக்கலாம். பட் அதை அப்படி பண்ணாதீங்க. அது மொபைலோட பேட்ரி வந்து சீக்கிரமாக ப்ராப்ளமாக வச்சிரும். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இயர்லி ஒன்ஸ் ஏதோ ரேராக தான் நடக்குது அப்படின்னா அது நேச்சுரல், அது ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் டெய்லியுமே அப்படி தான் விடுறீங்க, மாதத்தில் ஒரு 10 நாள் 20 நாள் அப்படி விட்டுறீங்கன்னா அது உங்களோட மிஸ்டேக் தான். கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ட்ரையாக விடாதீங்க. அதுமாதிரி ஓவர் சார்ஜிங் என்னென்னா, நம்ம கிளம்புற அவசரத்தில் இல்லை ஏதோ ஒரு இதுவில் மொபைலை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படியே விட்டுருவாங்க. அது 100% ஆனால் தான் டெய்லி எடுப்பாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. மொபைலை வந்து ஒரு 80% வந்துச்சா, ஒரு 90% வந்துச்சா, இல்லை 95 வந்துருச்சா எடுத்துருங்க. அந்த 5% ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ டெய்லி ஓவர் சார்ஜ், டெய்லி 100ல் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் மொபைல் பேட்டரி வந்து கட்டாயம் ப்ராப்ளம் ஆகும். மொபைல் பேட்டரி சீக்கிரமாகவே டவுன் ஆகும். ஸோ அந்த சார்ஜிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 80 இப்படி பண்ண சொல்ல உங்களோட மொபைல் பேட்டரி லைஃப் வந்து கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, உங்கள் மொபைல் பேட்டரி லைஃப் வந்து கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவர் சார்ஜிங்கும் பண்ணாதீங்க, ஓவராக ட்ரை ஆகவும் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் என்னென்னா, ஒரு சில நம்ம மொபைலில் நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு வந்துடும். பேக்ரவுண்டில் இந்த ஆப் ரன் ஆகுது, பேக்ரவுண்டில் வாட்ஸ்அப் ரன் ஆகுது, பேக்ரவுண்டில் யூடியூப் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனே வரும். அந்தமாரி வர பேக்ரவுண்டையும் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் ரேமோட யூசேஜும் எடுத்துகிட்டு இருக்கும், மொபைல் ஃபுல் யூசேஜும் எடுத்துகிட்டே இருக்கும். அந்தமாரி நீங்கள் மொபைல் ஒரு 1/2 hour இல்லை யூஸே பண்ணல, இல்லை ஒரு நைட் டைமில் தூங்க போகிறீங்க, மொபைல் யூஸ் பண்ணுறதே இல்லைனா அந்த பேக்ரவுண்டில் எதனா ரன் ஆகுதுன்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அந்த ஆப்பை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இல்லை அந்த ஆப் உங்களுக்கு தேவையே இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி. ஏன்னா ஒரு சில ஆப்ஸ்லாம் என்னென்னா இந்த ஆடு ரன் ஆகும், அந்தமாரி காரணத்தினாலாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸை வந்து கண்டுபிடிச்சி ஒன்று க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லை அந்த ஆப்பை தேவையில்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. உங்கள் மொபைலை வந்து மாதத்துக்கு ஒரு முடியாது, டெய்லி யாரும் பண்ணுவீங்களான்னு தெரில, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ரீஸ்டார்ட் பண்ணுறதோட பெஸ்ட்டு என்னென்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு புது மொபைலில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வாங்கி நீங்கள் 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சாலும் சரி, ஏன்னா அது எந்த நேரமும் ஆனில் இருக்குது. ஓகேங்களா, யூசேஜ் ஆகிட்டே இருக்குது. அது கொஞ்சமாவது நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல. நம்மளாம் மட்டும் நைட்டு தூங்கிடுறோம், மொபைலுக்கு எதனா ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல. அந்த ரெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வாரத்தில் முடிஞ்சாலும் சரி, இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு தெரியாது மொபைலை வந்து ஆஃப் பண்ணுங்கள். நைட் டைம் ஆஃப் பண்ணுறங்க, காலைல ஆன் பண்ணுங்கள். இல்லை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். அப்படி பண்ண சொல்ல மொபைல் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும், அது ஸ்பீடும் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி வந்து கட்டாயம் மாதத்துக்கு ஒரு தெரியாது இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தெரியாவது பண்ணுங்கள். உங்கள் மொபைல் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும்னே சொல்லலாம். சாஃப்ட்வேர், இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் புது மொபைலுக்கு இது கட்டாயம் வரும்னே சொல்லலாம். புது மொபைல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னா அந்த மொபைலுக்கு கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட்ன்றது வரும். அது ரெகுலராக பண்ணுங்கள். மொபைல் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்றது ரெகுலராக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்ம மொபைலில். புது மொபைலில் ஒன்று கேமரா ஒர்க் ஆகாமல் இருக்கும், இல்லை கேமராவில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை மல்டிபிள் ஆப்ஸை லேக் ஆகும், இல்லை ஓவர் ஹீட் ஆகும், இல்லை கேமரா சரியாக இருக்காது, கிளாரிட்டி நல்லா இருக்காது. இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த அப்டேட்டில் சரி பண்ணுவாங்க. அதனால் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு வந்ததுன்னா கட்டாயம் பண்ணுங்கள். ஒரு சில சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பக்கும் வரும், அது வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்றது கட்டாயம் பண்ணுங்கன்னே சொல்லலாம். அன்யூஸ்டு ஆப்ஸ், ஒரு சிலர் என் மொபைல்லே இது நடந்திருக்குன்னே சொல்லலாம். நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுருவேன், ஒரு சில ஆப்ஸ் யூஸே பண்ண மாட்டேன். மாத கணக்கில் யூஸ் பண்ணாமல் இருக்கும், இல்லை வருஷ கணக்கில் யூஸ் பண்ணாமலாம் இருக்கும். அந்த ஆப்ஸை நம்மளும் கண்டுக்கவே மாட்டோம், அது நம்ம மொபைலில் சும்மாவே இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஸ்டோரேஜும் ஃபுல்லாகுது,
ஓகேங்களா. பெர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு ஏன்னா மொபைல் ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸும் குறையல. அதனால் அன்யூஸ்டு ஆப்ஸ் இருந்ததுன்னா அதை தூக்கி டெலீட் பண்ணுறேங்க. வச்சுக்காதீங்க. ஏன்னா தேவைப்பட்டால் உடனே இன்ஸ்டால் பண்ணி போகிறோம். ப்ளே ஸ்டோர் போடுறீங்க, அந்த ஆப் உடனே தேவைப்படுதுன்னா உடனே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அது ஒரு 2-3 மாதத்துக்கு தேவையில்லைன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இல்லை ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி மட்டும் வச்சுருப்போம், அதை யூஸ் பண்ணாமல் இருப்போம், அந்த அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. எப்போ தேவையோ அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைலோட சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேறு சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. இது நிறைய பேர் முக்கியமாக இந்த ட்ராவல் பண்ணுறவங்க அப்படிலாம் நீங்கள் ஒரிஜினல் சார்ஜர் ஒரு சார்ஜருக்கு 2 சார்ஜர் கூட வாங்கி வச்சுங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ண சொல்ல உங்களோட மொபைல் பேட்டரி லைஃபும் சரி, உங்கள் மொபைல் பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் அதர் சார்ஜர்ஸ் அந்த வாட்ஸ் இப்போ நீங்கள் 80 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வேறு 60 வாட்ஸோ இல்லை 50 வாட்ஸோ பண்ணுறீங்கன்னா மொபைல் சார்ஜும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் ஆகும், மொபைல் பேட்டரியுமே சீக்கிரமாக ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரிஜினல் சார்ஜராக யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிவைரஸ். மொபைலுக்கு ஆன்டிவைரஸ் தேவைன்னு கட்டாயம் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அன்வான்ட் வெப்சைட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு செக்யூர் இல்லாத வெப்சைட்டு போகிறீங்க அப்படின்னா அதை கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பக்ஸஸ் வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் அப்படியே ஹேங் ஆன மாதிரி ஆகிடும், மொபைலில் ஓவர் ஹீட் ஆகும். அந்தமாதிரி நீங்கள் மொபைலுக்கு ஆன்டிவைரஸ்ன்னு தனியாகவே சேலும் பண்ணுறாங்க. அது இன்ஸ்டால் பண்ணலைனாலும் மொபைல் கூடயே ஒரு சில டிஃபால்ட் ஆன்டிவைரஸ் மாரியும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அன்வான்ட் வெப்சைட்டை போகிறத அவாய்ட் பண்ணாலே போதும். அன்செக்யூர்டு வெப்சைட்டும் தெரியுது, ஏதோ என்னென்னமோ ஆட் வந்துக்கிட்டே இருக்குது, பாப்பப் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்தமாதிரி வெப்சைட் போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும். மற்றபடி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் தான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக டவுன்லோட்ஸ் பண்ணுவீங்க, அதிகமாக வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்டிவைரஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட்டு. மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆகும். நார்மலாக ஒரு சில மொபைல் ஹீட் ஆகும், அதை வந்து மொபைல்லே வந்துடும். கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து அதிலே வந்துடும், பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொபைலில் சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணுறது, பவர் பேங்க் எந்த நேரமும் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறது, மொபைல் ஹீட் ஆகும், அது ஹீட் ஆனாலும் பரவாயில்லன்னு யூஸ் பண்ணுறது, அந்தமாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. சார்ஜ் போடுறீங்களா, கால் பேசாதீங்க, மொபைலில் வந்து அந்த நெட்டு ஆன்லேயே இருக்கும், இல்லை ஒய்ஃபை ஆன்லேயே இருக்கும், எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஏரோஃப்ளைன் மோடில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் ஓகே, அது பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் டேட்டா ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டாவது மொபைல் சார்ஜ் பண்ணுங்கள். மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கிளியர் கேட்ச். உங்கள் ஸ்டோரேஜை வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 6 month ஒன்ஸோ கிளியர் பண்ணுங்கள். இந்த கேட்ச் ஃபைல்ஸ் இருக்கும், டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருக்கும், பெரிய ஃபைல்ஸ் வச்சுருப்பீங்க, தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கும், எப்பயோ டவுன்லோட் பண்ணதெல்லாம் இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்டோரேஜை ஃபுல்லாகிக்கிட்டே வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி நேரத்தில் ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டும் குறையும், ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிடும். அதுக்காக மந்த்லி ஒன்ஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தெரியாது, உங்கள் ஸ்டோரேஜை பாருங்கள், எது தேவையில்லையோ அதெல்லாம் டெலிட் பண்ணுங்கள், கிளியர் கேட்ச் கொடுங்க. இதுமாதிரி நிறைய ஆப்பில் பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் அதிகமாக வந்துடும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துருங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கான ஸ்க்ரீன் கார்டு போட்டாலும் சரி, பேக் கேஸ் போட்டாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று முக்கியமாக இந்த மாதிரி ஃப்ளிப் கவர் இருந்தாலும் ஃப்ளிப் கவர் போட்டுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் டேமேஜை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏதோ மொபைல் தெரியாமல் கீழே ஒரு டேபிள் மேலேருந்து கீழே விழுது, இல்லை ரொம்ப ஹைட்லேருந்து கீழே வருதுன்னா அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து குறைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளிப் கவர் போட்டாலும் ரொம்ப பெஸ்ட்டு தான். இல்லை பேக் கவர் மட்டுமாவது போடுங்க. மேக்ஸிமம் ஒரு டாப் 10 டிப்ஸு, பெஸ்ட்டான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.